ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி விலாக சமீதா. இந்த வீடியோ வந்து என் தம்பி பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷனோட வீடியோ தான். இதோட ஷாப்பிங் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன், அதோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒன் டேக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், என்ன செலிப்ரேட் பண்ணுன்றதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதான் நாங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணியிருக்க மண்டபம். வீடியோவில் கொஞ்சம் பெருசாக தெரியுது, கொஞ்சம் சின்ன மண்டபம் தான். இது வந்து டைனிங் ஹால், உள்ளே வந்து உங்களுக்கு 2 ரூமும் இருக்குது. என்கேஜ்மெண்ட் இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி நடத்திக்கலாம், சிம்பிளாக இருக்கும். ஒன் டேக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த குழந்தைக்கு வந்து நாங்கள் ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனோம். அவள் எங்களை படுத்துன பாட பாருங்கள். இது நாங்கள் ஃபர்ஸ்ட் ஷாப். இதில் வந்து எங்களை வெட்டவே விடலை. அவள் வந்து கையை வச்சு தடுத்துக்கிட்டே இருந்தா. ஸோ அவங்களால முடியாதுன்னே சொல்லிட்டாங்க. செகண்ட் நாங்கள் வந்து ஒரு பார்லருக்கே போயிட்டோம். அந்த பார்லரில் வந்து அவங்க ஃபோன் காமிச்சாங்க, என்னென்னமோ பண்ணாங்க, வெட்ட ட்ரை பண்ணாங்க. ஆனால் வெட்டவே முடியல. இந்த குழந்தைங்களுக்கு ஹேர் கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் என் தம்பி பொண்ணுக்கான சரியான வாழவை. அதனால் அவளுக்கு வந்து நாங்கள் வெட்ட ட்ரை பண்ணி முடியவே இல்லை. ஃபைனலாக நாங்கள் எந்த டிசிஷனுக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக ஹேர் கட் பண்ண முடியாது, பட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷேப் பண்ணி கொடுத்துருங்க. அதை இப்படியாவது பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் பர்த்டேக்கு அதை மட்டும் வச்சு செலிப்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவளை குனிய வச்சு நிமிர வச்சு என்னென்னமோ பண்ணி நாங்கள் சைட் கட்லையும் ஃப்ரண்ட் கட்டும் மட்டும் கொஞ்சம் பண்ண ட்ரை பண்ணோம். ஸோ ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. அங்கே தான் பார்த்தேன், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேயர் கட் பண்ணுறதுக்கு வந்து 550 அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. ஹேர் வாஷ்லாம் பண்ணி பண்ணாங்கன்னா 650 அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, வந்ததும் வந்துட்டு ரொம்ப நாள் ஹேர் கட் பண்ணணும்னு ஆசை, அதுவும் லேயர் கட் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஹேர் கட் பண்ணுறதுக்கு 650 கொஞ்சம் டூ மச் தான். இருந்தாலும் நம்ம ஆசைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் அது விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்ததோட ஹேர் கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் தான் இந்த ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்காக தான் ஹேர் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்ததோட இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் லேயர் கட் பண்ண சொன்னேன். ரொம்ப வந்து எனக்கு லென்த் கம்மியாகிடக்கூடாது, அதே லென்த்தில் தான் எனக்கு ஹேர் கட் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்க அதே மாதிரி எனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளேயே வந்து எனக்கு ஹேர் கட் பண்ணிட்டாங்க. ஹேர் வாஷ் பண்ணி அதை வந்து அவங்க வைப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு வந்து எனக்கு ட்ரையர்லாம் பண்ணி கொடுத்தாங்க. பார்க்கறதுக்கு வந்து நல்லாவே இருந்தது. ஆக்சுவலாக என்னென்னா, எங்கள் தம்பி பொண்ணுக்கு நான் ஹேர் கட் பண்ண போயிருந்தேன் பார்த்தீங்களா, அவளுக்கு ஹேர் கட் பண்ணி அவள் அழ ஆரம்பிச்ச உடனே அவளை விட்டுட்டு அப்புறம் எனக்கு அவள் நார்மல் ஆன உடனே என்னை விட்டுட்டு அவங்களுக்கு அப்படின்னு மாற்றி அவங்க ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக எங்கள் 2 பேருக்கு முன்னே சீக்கிரமாகவே ஹேர் கட் பண்ணி முடிச்சாச்சு. குழந்தைக்கு வந்து ஹேர் கட் பண்ணதுக்கு வந்து 150 தான் ஆச்சு, ஆனால் எனக்கு வந்து 650. பத்தாவதுக்கு எனக்கு கொஞ்சம் ஹேர் ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு எனக்கு ஒரு ஹேர் ஃபால் ஷாம்பும் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் பே பண்ணிவிட்டு வந்துட்டோம். சரி, மத்தியானம் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்லான்னு பார்த்தா, பர்த்டே பார்ட்டி செலிப்ரேஷன் இருக்குல்ல, அதனால் மத்தியானம் வெறும் தால்ச்சா சாம்பார் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டான். தேங்காய் சோறும் தால்ச்சா மட்டும் தான். தொட்டுக்கிறதுக்கு கேட்டால் அப்பளத்தையும் ஊருக்காகவும் கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. சரி, அதுக்குள்ளே சாப்பிட்டுக்கிட்டு கிளம்புனா அங்கே டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டெக்கரேஷன்ஸை வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி என் ஃபோனை மட்டும் தான் கொடுத்து முடிச்சேன், நான் போகல. அவங்க ரொம்ப பொறுமையாக அவங்க 4 பேர், 2 ஜென்ட்ஸ் அண்ட் 2 லேடிஸ் வந்திருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து பலூன் ஒருத்தர் ஊற்றி கொடுக்க, ஒருத்தர் வந்து கெட்டுறது அந்த மாதிரி சொல்லி ஸ்லோவாக ரொம்ப அருமையாக அழகாக பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. டெக்கரேஷன் வீடியோலாம் நான் எங்கள் அக்கா பையனை தான் எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அவன் தான் டெக்கரேஷன் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தான். ஏன்னா நாங்கள் வீட்டில் வந்து குழந்தைய ரெடி பண்ணுறதுக்காக அவளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது, நல்லா தூங்க வைக்கிறது அந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா ஈவினிங் பார்ட்டியில் வந்து அழக்கூடாது இல்லையா, அதனால் நாங்கள் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அதனால தான் இவன் வந்து டெக்கரேஷனுடைய வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தான். அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஆல்ரெடி எங்கள்கிட்ட ஃபோட்டோலாம் கேட்டிருந்தாங்க. எதுக்கு அந்த ஃபோட்டோ கேட்குறாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தான் நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா சைடில் பக்காவாக அழகாக வந்து எங்களுக்கு அந்த ஃபோட்டோலாம் கூட செட் பண்ணி கொடுத்தாங்க. ஃப்ரண்ட்டில் ஒன்றுன்ற மாதிரி இந்த ப்ளூவுட் வச்சு எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. ஹாப்பி பர்த்டேக்கு வந்து லைட் எரியிற மாதிரிலாம் சரியாக செட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக செம்ம சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ஆக்சுவலி என் தம்பி தான் வந்து இவங்களை டெக்கரேஷனுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தான். அதனால் இது என்ன ரேட் ஆச்சு என்ன ஏதுன்னு கூட எனக்கு தெரியல. ஆக்சுவலாக உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கான்டாக்ட் நம்பர்லாம் வாங்கி கொடுக்குறேன். ஏன்னா செம்ம சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை எங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. வாசலில் வந்து பேனர் முதற்கொண்டு எல்லாமே சூப்பராக செட் பண்ணி கொடுத்தாங்க. ஃபினிஷிங்கில் வந்து இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபினிஷிங்கில் பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும் டெக்கரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா பலூன் வந்து புஸ்ஸுன்னு அமிங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூட பயந்துகிட்டே இருந்தோம், லேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறாங்களே, லேட் ஆகும்னு சொல்லிட்டு. பட் அவங்க சீக்கிரமாகவே எங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க. 90% டெக்கரேஷன்லாம் ஓவராக இருக்கும்போது எங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்லியிருந்தோம் நாங்கள். ஏன்னா அப்போ தான் நாங்கள் குழந்தைய கூட்டு கிளம்ப முடியும்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தைய கூட்டிட்டு நம்ம கிளம்பி இங்கே வந்துட்டோம்னா நம்ம கூட்டம் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால 90% ஓவர் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஃபோன் வந்த உடனே நாங்களும் குழந்தைய கூட்டிட்டு மண்டபத்துக்கே வந்துட்டோம். வரும்போதே வாசலில் அந்த பேனர்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இந்த டெக்கரேஷன்லாம் பார்க்கும்போது அதுவும் எனக்கு பட்ஜெட் நாங்கள் கேட்டதுக்கு வந்து இவங்க இந்த அளவுக்கு பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் நினைக்கவே இல்லை. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இவங்க பண்ணி கொடுத்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் பர்த்டே கேட்ட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் உங்களுக்கு போடும்போது கொஞ்சம் குழந்தைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்காது அப்படின்றதுனால நார்மலாக ஒரு ட்ரெஸ் போட்டு தான் குழந்தைக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த அண்ணன் ஃபோட்டோகிராஃபர் அண்ணன் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் வச்சு குழந்தை வந்து சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் அவள் வந்து கொஞ்சம் நேரம் கூட உட்கால, நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் விளையாட ஆரம்பிச்சாலும் அதுக்கப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்குள்ளே எல்லாம் வர ஆரம்பிச்சோடனே நாங்களும் அவளை கூப்பிட்டு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தோம். அந்த ட்ரெஸ்லையுமே வந்து எங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கவே இல்லை. ஒரு சமயம் ஏன் என்னோடய ஃபோன் வந்து ஆடிட்டே இருக்குன்னா, ஒரு கையில் வந்து நான் வந்து அவளுக்கு பாட்டு காமிச்சிட்டு இந்த பொம்மை காமிச்சிட்டு இருந்தால் கூட அவள் அழுதுகிட்டே இருந்தா. அதனாலே வீடியோவுமே
சரியாக எடுக்க முடியல. ஏன்னா அந்த ஃபோன் வந்து ஒரு கையில் ஆடிக்கிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லை, நம்ம ஆசைக்கு என்ன தான் குழந்தைங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தாலும் அது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை. அவள் வந்து எப்படா அந்த ட்ரெஸ்ஸை கழட்டுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தா. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கிரீடம்லாம் வாங்கி அழகாக வச்சுருந்தா அதெல்லாம் வைக்கவே விடலை. 2 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் வந்து உருவி போட ஆரம்பிச்சிட்டா. ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு அதெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தோம். ஃபோட்டோ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு தடவை வந்து அவள் அழுதுகிட்டே தான் இருந்தா. அவளையும் சமாதானப்படுத்தி அப்படி இப்படின்னு பார்த்தா டைம் வேறு ஆயிடுச்சு. கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு 7:30 மணிக்கு கேக் வெட்டணும் அப்படின்னு சொன்னதுனால 7 மணிக்கு கேக் கொண்டு வர சொல்லியிருந்தோம். ஷார்ப்பாக 7 o'clock வந்து கரெக்டாக கேக் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த கேக் வந்து அவள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு என் தம்பியோட ஒய்ஃப் வந்து கேட்ட கேக். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து சுட்டி கண்ணம்மாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால சுட்டி கண்ணம்மா தீம் கேக் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆசைப்பட்டு இருந்தோம். உண்மையிலே சொல்கிறது செம்ம சூப்பராக இருந்துச்சு. டிசைன் வந்து அவங்க எப்படி இவ்வளோ சூப்பராக மேக் பண்ணாங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய இன்ஸ்டாகிராம்லாம் நாங்கள் பார்க்கும்போது வந்து அவங்க கேக் வந்து ஆர்டர் பண்ணதை வந்து செஞ்சு கொடுக்கும்போது பார்க்கும்போது என்னதான் இருந்தாலும் நம்மளும் ஆர்டர் பண்ணால் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வருமா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பயம் இருந்துச்சு. பட் வந்து அவங்க ஆர்டர் பண்ணது வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணது எப்படி ஆசைப்பட்டோமோ அதே மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. சாக்லேட்லாம் வச்சு அழகாக பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாமே நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அமைகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். நாங்கள் டெக்கரேஷன் ஆகட்டும், இந்த கேக் ஆகட்டும், எல்லாமே நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அமைஞ்சது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ டைமும் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் கேக் வெட்டலாம் சொல்லிட்டு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்களோட ரிலேட்டிவ்ஸ் மட்டும் கொஞ்சம் பேரை நாங்கள் வந்து ஸ்டேஜில் இது பண்ணிவிட்டு மற்ற அவங்க ஆஃபீஸ் மேட்ஸ் தான் வந்து மெயினாக கூப்பிட்டுருந்தோம். அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் நாங்கள் அதிகமாக ரிலேட்டிவ்ஸ் யாருமே கூப்பிடல. அவன் ஆஃபீஸ் மேட்காக தான் இந்த ஃபங்க்ஷனே வந்து நாங்கள் பண்ணதே. ஸோ அவங்க எல்லாமே வந்து எங்களுக்கு சுற்றி இருந்தோடனே நாங்கள் வந்து கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்குமே வந்து அவள் வந்து அழ ஆரம்பிச்சிட்டா. இப்படின்னு அவளை சமாதானப்படுத்திட்டு அந்த கிரீடம் வைக்கலான்னு ட்ரை பண்ணோம். ஆனால் அவள் வந்து வைக்கவே உள்ள உங்களுக்கு வீடியோவில் பார்த்தே தெரியும், உருவி போட ஆரம்பிச்சிட்டா. சைடில் நான் வந்து இந்த ஃபோன் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க, அது நான் தான் ஒரு ஃபோனில் ஒரு கையில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே இன்னொரு கையில் வந்து அந்த சுட்டிக்க நம்ம இது வந்து காமிச்சிட்டு இருந்தேன். அதை பார்த்தா தான் வந்து சும்மாவே இருந்தா. அதனால தான் அப் அண்ட் டவுனில் இருக்கும். ஒருத்தரோட ஃபேஸ் தெரியும், ஒருத்தரோட ஃபேஸ் தெரியாது, அந்த மாதிரி இருக்கும் வீடியோஸ். ஓரளவுக்கு இப்போ எடுத்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். ஏன்னா குழந்தை அழாமல் இருக்கணும்ல. அந்த சமயம் தான் பார்த்து கத்தியை காணும், கேண்டில் பத்திரத்துக்கு தீப்பெட்டியை காணும், அப்படி இப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக எல்லாரும் நிற்க வச்சு நாங்கள் வந்து கேக்கை வெட்டி முடிச்சாச்சு. கேக்கை வெட்டி அவங்க 2 பேரும் சேர்ந்து குழந்தைக்கு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த சைடில் வந்து கேக் எடுத்துகிட்டு கட் பண்ணுறதுக்காக போயிட்டேன். மற்றவங்களாம் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு உட்கார வச்சுட்டோம். ஏன்னா கேக் வந்து அப்புறம் கொடுத்துக்கலாம் சொல்லிட்டு. ஸோ சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி அதுதான் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ ஆஃபீஸ்லேருந்து வந்தவங்க தான் ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லாருமே உட்கார வச்சுருந்தோம். எங்கள் அப்பாவும் ஆக்சுவலாக இது வந்து எங்கள் மச்சான் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பிரியாணி வந்து பங்கு போட்டு சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக கையில் க்ளோஸ் போடல அப்படி இப்படின்னா இல்லை. ஏன்னா வந்தது எல்லாமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சொந்தக்காரங்கன்றதுனால அதெல்லாம் இம்பார்ட்டன் இல்லைன்னு நாங்கள் வீட்டில் எப்படி சாப்பிட போடுவோமோ அதே மாதிரியே வந்து நாங்கள் எல்லாமே இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பெருசாக நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் வந்து 100 பேர் 200 பேர் கூட்டலாம் பண்ணல. ஒரு 70 பேர் 80 பேர் அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சாப்பாடு செம்ம சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதில் வந்து சில பேர் வந்து வெஜிடேரியன் அப்படின்றதுனால அவங்களுக்கு தனியாக வெஜ் வாங்கி நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். உங்களாம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ண உடனே நான் ஐயோ நம்ம வீடியோ எடுக்க மாதிரிமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோனை தூக்கிட்டு இருக்கேன். என்னங்க நீங்கள் எப்போ பார்த்தா நான் ஃபோனோட சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவங்க கேட்க, இந்த செலிப்ரேஷன் ஃபுல்லாகவே கேமராமேன் வீடியோமேன் எல்லாம் நான் தாங்க, நல்லா போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் அள்ளி சாப்பிட்டவங்களாம் கொஞ்சம் ஸ்டைலாக சாப்பிட்டுக்கிட்டே ஹாய் ஹலோன்னு சொல்லிக்கிட்டே எப்படி போஸ்ட் கொடுத்துட்டே சாப்பிட்டு சைடில் உட்காந்துருக்க அந்த 2 பேர் வந்து இந்த மண்டபத்துக்கு வந்து மெயின்டெனன்ஸ், அந்த க்ளீனிங் அந்த ஒர்க் பண்ணுறவங்க. அவங்க வந்து இவங்க சாப்பிட்ற வரைக்கும் பொறுமையாக உட்கார மாதிரி பக்கத்துலேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வர எங்கள் மச்சான் போய் இருக்கிற கறியெல்லாம் போட்டுறாதீங்க, எனக்கும் கொஞ்சம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் அப்பா வந்து ஐஸ்கிரீம் வந்து பற்ற போடணும் வாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐ மீன் பீஸ் போடுறத பற்ற போடணும்னு சொன்னேன். ஸோ அதையும் பீஸ் பண்ணி போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாத்தையுமே வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா சாப்பிடும் போதே அந்த ஐஸ்கிரீம் வச்சா தான் இதுவாக இருக்கும். அதனால் ஸோ இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா நாங்களும் சாப்பிட போயிட்டோம். இது நான் சாப்பிடும்போது நானே எடுத்த வீடியோ தான். நல்லா கறியெல்லாம் தாராளமாக வைக்கிட்ட, அப்படி எண்ணெயெல்லாம் வைக்காது அப்படின்னு சொல்லி அவனும் சுற்றிக்கிட்டே எல்லாத்தையும் வச்சுட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு லெக் பீஸ் வைக்க பக்கத்தில் நான் எங்கள் அக்கா பொண்ணுக்கிட்ட வந்து பார்த்தியா எனக்கு லெக் பீஸ் அப்படின்னு சொல்லி நான் வெறுப்பேற்றி சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு ஃபைனலாக பீஸ் போட்டு கொடுத்த கேக்கெல்லாம் போக மிச்சம் இருக்க கேக்கெல்லாம் பார்சல் பண்ணிவிட்டு அங்கே இருக்க டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். லாஸ்ட்டாக எடுத்த வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து எல்லாமே மொய்யாக தான் வந்துச்சு. பட் 2 கிஃப்ட் தான் வந்துச்சு. அந்த 2 கிஃப்ட்டையும் பொறுமை இல்லாமல் அங்கேயே நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்த உடனே வந்து பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா அந்த 2மே ட்ரெஸ் தான். ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா குழந்தைக்கு வரது 1 டாய்ஸாக இருக்கும், 2 ட்ரெஸ்ஸாக இருக்கணும். ஸோ 2 ட்ரெஸ்ஸுமே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜிகின்னு இருந்துச்சு. அந்த பிங்க்கு எல்லோ இந்த மாதிரிலாம் கலந்த மாதிரி இருந்துச்சு. இது என்னோட தம்பியோட ஃப்ரெண்டு வந்து இது வந்து கிஃப்டாக வச்சார். அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து எங்கள் அக்கா வந்து என் தம்பியோட பொண்ணுக்கு வந்து மொய்யும் வச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸும் வந்து கிஃப்டாக வச்சா. இந்த 2 ட்ரெஸ்ஸுமே எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ஃபோட்டோட இதெல்லாம் வந்து நாங்கள் ஜாயின் பண்ண முடியல. ஏன்னா ஃபோட்டோவில் நானும் இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் ஆசைப்படுவோம்ல, நமக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நம்ம தான் பர்த்டே ஃபங்க்ஷன் நடத்துகிற, நம்ம குழந்தைக்கு அது இந்த மாதிரி நடத்தணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்கள் ஆசைப்பட்ட ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து என் தம்பி பொண்ணுக்கு வந்து நாங்கள் பண்ணது வந்து எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோவில் வந்து நாங்கள் என்னென்ன ஆசைப்பட்டோமோ அந்த கேக்லேருந்து டெக்கரேஷன்லேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோதான் இந்த பர்த்டே வீடியோ செலிப்ரேஷன். நாங்களும் லாஸ்ட்டாக நின்று ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து எல்லாமே சந்தோஷமாக அமைஞ்சிருந்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.